ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கிருபையாய் ஆண்டவரே, ஏற்பட்ட சிறு தடங்களிலும் உம்முடைய தயவு எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். குறித்த நேரத்துக்கு முன்பாகவே அதை கண்டறிந்து அதை சரி செய்ய உம்முடைய பிள்ளைகளை வைத்து எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும். இந்த நாளின் தியானத்துக்கும் ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு தேவை சுவாமி. உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம். தயவாய் இறங்கி இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நிருபத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்ல இருக்கிற செய்திகளை நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதனால எங்களை நாங்கள் அதிகமாய் தாழ்த்துகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Good evening, everyone. Thank you for coming. There was a delay in the post due to maybe technical problems. ஏன்னா ரொம்ப ப்ராம்ப்டா நான் நேற்றே காலையிலேயே போட்டுட்டேன். But it so happened it did not get posted. அதனால sorry for the delay. Anyway, we shall start. இப்போ நம்ம அந்த பேதுருவின் முதலாம் நிருபத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதல் அதிகாரத்திற்குள்ளாக நாம் தியானிக்க இருக்கோம். பேதுருவை பற்றி நம்ம ஒரு முன்னுரையை பார்த்தோம். அதில் அவர் எழுதுகிற இந்த முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல தான் யார் என்பதை அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் எல்லாருமே எழுதின நிருபத்துல எல்லாருமே அவர்களை தங்கள் யார் என்பதை அந்த முதல் வசனத்துல வெளிப்படுத்துவார்கள். இங்கேயும் பேதுரு தன்னை அப்போஸ்தலனாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக அது யாருக்கு எழுதியிருக்கிறேங்கிறதையும் அந்த முதல் வசனத்துல எழுதியிருக்கிறார். அதுல பார்த்தோம், நம்ம சிதறி இருந்த யூதர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ்க்காக அதை எழுதியிருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் இருந்த நாட்கள் அந்த பகுதி பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்ற ஒரு நாட்கள். அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு உபத்திரவத்தினால் சிதறி போன அந்த ஜனங்களுக்கு அவர் எழுதியதாக நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல நாம ஏற்கனவே பார்த்தபடி சில முக்கியமான டாக்ட்ரினல் திங்கிங்க பார்க்கிறோம். அதுல சில இதெல்லாம் நாம நல்லா விளங்கி கொள்ளும்படியாக பேதுரு அதை எழுதியிருக்கிறார். இப்போ இங்க பார்த்தோம்னா அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டன்னு சொல்லும்போது முதலாவது நாம அவரை வாசிக்கிற நம்ம ஒவ்வொருவரையுமே அவர் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் அது இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட எலெக்ட் அப்படிங்கிற வார்த்தை. அது இன்னொரு வகையா சொல்ல போனா சோசன் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு பிதாவால் அல்லது தேவனால் ஒரு உயர்ந்த தனிப்பட்ட பிரத்யேக நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். சரி, அது எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றத தான் நாம இப்ப பாக்குறோம். இந்த பரதேசிகள்ன்ற வார்த்தைக்கு கூட அர்த்தத்தை போன வாரம் பார்த்தோம். பில்கிரிம்ஸ், that is they don't belong to that area, but they are living in a particular area due to various reasons. ஆனா அவங்களுக்கு எப்பவுமே திரும்ப தங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி வரணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம இந்த மாதிரி பில்கிரிம்ஸ், பரதேசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க
சோசன்ன்றத பாக்குறோம். சோசன் சொல்லும்போது பல சமயங்கள்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, காட் சூசஸ் அட் ரேண்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படியே ஒரு ரேண்டமா அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு. கர்த்தர் எதை செய்தாலுமே அதை நோக்கத்தோடும் ஒரு பெரிய அஹ், ஒரு திட்டத்தோடும் தான் அவர் அதை செய்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய முன் அறிவின்படியே முன் அறிவின்படியே ஃபோர் நாலேஜ். இந்த ஃபோர் நாலேஜ்ங்கிறது இட் இஸ் வெரி கேரக்டரிஸ்டிக் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் அவர் காட். அது அவருடைய அளவற்ற அவருடைய ஞானத்தின் வெளிப்பாடு. இது நம்ம வேற மனுஷரால யாராலையுமே அதை அவ்விதமாய் அறிந்து கொள்ள முடியாது. இது அவருடைய அது அலாதி தனிப்பட்ட பிரத்யேக ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரம் அல்ல, இந்த ஃபோர் நாலேஜ் அவர் தெரிந்து கொள்ளுவதோடு நிற்காமல் அதனுடைய அடுத்த பகுதி இருக்கு. அந்த பகுதி என்னன்னா, நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதல். நாம் அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ பொதுவா இந்த ப்ரீ டிட்டர்மினேஷன், ஃபோர் நாலேஜ் இப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தவறான அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்க்கிறோம். அது தவறானன்னு சொல்றதை விட வேறு விதமாய் அதை புரிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே தேவன் அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே தேவன் அறிந்திருக்கிறார். அதன்படிதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு எல்லாம் நிறைய பேரு பேசுறத பார்க்கிறோம். நிறைய பேர் நம்புகிறதையும் பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் இங்க பார்த்தோம். இதன் மூலமாக நமக்கு தெரியுது அது தவறு என்று. ஏனென்றால் அந்த கோர் நாலேஜ் என்ன அப்படின்னா, இட் யார் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரே ஒழிய இவங்கதான் ரட்சிக்கப்படணும், அவங்கதான் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்றது அவருக்கு இல்ல. எல்லாருக்கும் ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது என்பது அவருடைய திட்டமா இருந்ததுனால எல்லாருக்குமே ரட்சிப்பு பொதுவானது. ஆனா யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் அங்க நம்ம அவருடைய ஃபோர் நாலேஜ். அவர் டிட்டர்மின் பண்ணல, ஆனா அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ரெஸ்பான்ஸ அவர் அறிந்திருக்கிறார். நாம ஏற்றுக்கொள்ளுவோம், இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இப்ப நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களிலேயே பாக்குறோம். நீங்க இவங்கள்ட்ட பேசாத, இவங்கள்ட்ட சொல்லாத, ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க, கடினமான இருதயம் உள்ளவங்க, இவங்களை போதிக்கிறது தேவையில்லை இப்படின்னு எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கண்கள் இருந்தும் குருடானவர்கள், காதுகள் இருந்து கேளாதவர்கள் எல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அந்த ஃபோர் நாலேஜ், காட்ஸ் ஃபோர் நாலேஜ் reveals that they cannot respond to the gospel. But others யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொள்கிறார். So God's foreknowledge only elects us. So there is a difference between this predetermination and foreknowledge. Predetermination என்ன பொதுவா இன்னைக்கு இருக்கிற கருத்து என்னன்னா, who will be saved and who will not be saved. அதல்ல அர்த்தம். Salvation is for all. எல்லாருக்கும் பொதுவானது. பட் ஹூ வில் ரெஸ்பாண்ட், அதை பொறுத்து தான் அந்த எலெக்ஷன் இருக்கு. நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா காட் கேனாட் டூ எனிதிங். அந்த ஃபோர் நாலேஜ் வாட் ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் இஸ் வாட் ஹி நோஸ் தட் ஐ வில் அக்செப்ட் ஆர் ஐ வில் ரிஜெக்ட். பட் வெதர் ஐ அக்செப்டட் ஆர் ரிஜெக்ட், த சால்வேஷன் இஸ் ஓப்பன் டு மீ. It is my response. But God knows it. அதாவது பாருங்க, இப்ப யூதாஸ் காரியோத்தை எடுத்துக்கோங்க. 12 சீஷர்களை நல்லா ஜெபித்து உபவாசித்து அவர் தெரிந்து கொண்ட போதிலும் அந்த ஒரு சீஷன் அவ்விதமாய்
தவறி போவான் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முதலே தெரியும். தட் இஸ் த ஃபோர் நாலேஜ். பட் he was also in the elect group. தெரிந்து கொண்ட கூட்டத்துலதான் அவரும் இருந்தார். ஆனா அவருடைய ரெஸ்பான்ஸ், அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருந்தது, சமயம் இருந்தது. he never used it. he will not useங்கிறது God knows, but God gives the opportunity. God keeps warning him. God keeps telling. Same way he told Peter also. பேதுருவுக்கும் இதே இத எச்சரிப்பை கொடுத்தார். ஆனா அந்த எச்சரிப்புக்கு பேதுரு இசைந்தார். அது தவறி போன பிறகும் கூட அதை நினைவு கூர்ந்து அவர் இசைந்தார். ஸோ தட் இஸ் வேர் த ஃபோர் நாலேஜ்ன்றது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதை டிட்டர்மின் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாதுன்றதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே பூலோகத்திற்கு அனுப்பினார். சோ இந்த இதுல நம்ம கொஞ்சம் குழம்பிட கூடாது. இந்த ரிசல்ட் ஆஃப் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்ப்போமானால், நாம் பரிசுத்தமாகுதலுக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்க பாருங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். So we have been elected for what? To be sanctified. Not only to be saved, but also to be sanctified and walk in that sanctified life by obedience. அதற்கு அந்த டிஸ்டிங்ஷன், நம்ம சேவ்டு அப்படிங்கிற அடையாளம் என்ன? being washed by the blood of Jesus Christ. இதுதான் அந்த முதல் அந்த 2ஆம் வசனம் முழுசுலையும் இவ்வளவு கருத்துக்களை அவர் மொத்தமா அங்க எழுதியிருக்கிறார். நான் தான் சொன்னேன், ஒரு படிப்பறிவு இல்லாத பேதுரு இவ்வளவு அழகா அந்த காரியங்களை அவர் மைண்ட்ல இருந்து, அவர் அனுபவத்திலிருந்து அதை அப்படி எழுதும்படியாக ஆவியானவர் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் அதை அவ்விதமாக எழுதியும் இருக்கிறார். அதான் இப்போ எலெக்ஷன் நிறைய சமயத்துல தெரிந்து கொள்ளப்படுதல்ங்கும் போது எல்லாரும் எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம யார் பரலோகத்துக்கு போவோம், யார் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் தெரிந்து கொள்ளப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்னன்னு சொன்னா, பரிசுத்தமாகிறதற்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் அப்படியான ஒரு சாட்சியுள்ள வாழ்வதற்கும் தான் அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்கிறத அவரே செய்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். எபேசியர் 1ல பவுல் எழுதுறாரு, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல பார்க்கிறோம், தாயின் வயிற்றில் இருக்கு சங்கீதக்காரர் சொல்றாரு, கரு உருவாகும் போதேன்னு. அப்போ நம்மை அவர் தெரிந்து கொள்வது எல்லாவற்றுக்கும் முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்றோம். ஸோ பார்ட் ஆஃப் இட் இஸ் டிபெண்ட் ஆன் அஸ். He has elected us, but it is up to us to be as an elected person. இப்போ நான் அதுதான் சொன்னேன், இந்த ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் ஜீசஸ் பிளட், இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினாலே. தெளிக்கப்பட்டங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப பிடிச்சிக்காம, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்னு நம்ம எதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம்? கழுவப்படுவதற்காக. டு பி சாங்டிஃபைட், டு பி பியூரிஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு வல்லமை உண்டு. அதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆக நம்ம 3 முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, கழுவப்பட்டதின் அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கையை நாம் செய்து கொள்கிறோம். இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் அவரோடு கூட நாம் ஒரு பெரிய உடன்படிக்கையை செய்து கொள்கிறோம். த்ரூ த ஹோலி கம்யூனியன் எவ்ரி வீக் வி ரிமெம்பர் தட் அண்ட் ரிமைண்ட் ourselves about it. இரண்டாவதாக, இந்த ரத்தத்தின் கழுவப்படுதலின்
மூலமாக நாம அவருக்கு ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த பேதுரு ரொம்ப முக்கியப்படுத்தி அவருடைய கடிதத்துல எழுதியிருக்கிறார். நாம் ஆசாரியர்களாக, நாம் ராஜாக்களாக, புண்ணிய ஜாதிகளாக, புண்ணியத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக, அப்படின்னு எல்லாம் நம்மை பற்றி அவர் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அது அது அதுதான் தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். சோ இரண்டாவதாக முக்கியமா நம்மை ஆசாரியராக, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஜனத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவா, காடுக்கு நம்ம ஜனத்தை குறித்த ரெப்ரசன்டேஷன், ஜனத்துக்கு கர்த்தரை குறித்த ரெப்ரசன்டேஷன். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா, ஜனங்களை நாம் அழைக்கிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற priests have a very important role of interceding for the people. இந்த பரிந்து பேசுகிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. மூன்றாவதாக நம்மளுடைய பாவங்களிலிருந்து, நம்மளுடைய குற்றங்களிலிருந்து நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்று காரியமும் நமக்கு எப்படி கிடைக்க பெற்றது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அந்த வல்லமையை நாம் சிலுவையிலே தான் நாம் அதை பெற்றிருக்கிறோம். அந்த வசனத்திலேயே நாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த மூன்று Trinity, the work of the Trinity, we are able to see there. God, the Father, Son, the Lord Jesus, and the Holy Spirit. இந்த மூன்று பேருடைய வேலையையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதை பற்றி அங்க சொல்லி கடைசியா அங்க அவர் நமக்கு ஒரு வாழ்த்துதலோடு அந்த 2ஆம் வசனத்தை முடிக்கிறார். அந்த வாழ்த்துதலும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிரீக் கல்ச்சர் அண்ட் ஜூயிஷ் கல்ச்சர், கிரேஸ் அண்ட் பீஸ். இதுவும் காமனா நம்ம எல்லா பவுலுடைய கடிதங்களிலும் நாம் இதை பார்ப்போம். பேதுருவும் அதே ஃபாலோ பண்றாரு. அவர் அதை அப்படியாக கிருபையும் சமாதானமுக்கு உண்டாக உங்களுக்கு பெருக கடவுள், லெட் இட் அபவுண்ட்னு சொல்லி அவர் வாழ்த்துதல் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, சோ இந்த 2ஆம் வசனத்திலேயே அவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்களை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது அடுத்ததா அவர் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது he once again worship the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இது அடுத்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சால்வேஷன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறாரு. அடுத்ததான் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. So now he talks about, இது முந்தின இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா how we belong to his familyங்கிறத பார்த்தோம். இப்போ நாம எப்படி இன்ஹெரிட்டர்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. அப்போ இன்ஹெரிட்டர்ஸ்னா சுதந்திரவாளிகள். நம்ம அவருடைய எல்லாவற்றிலும் நமக்கு பங்குண்டு, அதிகாரத்துல, வல்லமையில, பொசிஷன், ஈவன் இந்த பொசிஷன், உன்னதத்துல அவருக்கு அவரோடு கூட அந்த பொசிஷன், இது எல்லாம் நமக்கு அவர் கொடுக்கிறதுக்கு, அந்த சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுவதற்கு அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். சோ இது எல்லாம் எப்படி நமக்கு முதல்ல கிடைக்குதுன்னு சொன்னா அவருடைய இரக்கத்தினாலே நாம் அதை பெற்றிருக்கிறோம். வசனம் அப்படிதானே சொல்லுது, அவருடைய இரக்கத்தினால் நாம் அதை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல நாம விரும்பி விரும்பி செபித்ததினால் அல்ல. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சுதந்திரம் அவருடைய சுத்த தயவு, அவருடைய சுத்த கிருபை, அது அவருடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்க பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். பிகாட்டன் அப்படிங்கிறதுக்கும் வானகைங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரே பேரான குமாரன், தன்னுடைய ஒரே பேரான பிகாட்டன் சன் அப்படின்னு நம்ம அந்த வசனத்துல பார்ப்போம். இங்க நாம born again அப்படிங்கிறத இங்க
வலியுறுத்துறாங்க. ஸோ பிகாட்டன்னா அப்படியே அந்த பரிசுத்த நேச்சர் அப்படியே இருக்கும். இங்க born againன்றது போது இந்த பாவ நேச்சர்ல இருந்து நம்ம ஒரு நியூ கிரியேஷனா மாறுறோம். ஸோ தேர் இஸ் அ லிட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ். இயேசு கிறிஸ்து வாஸ் அ பிகாட்டன் சன். அவர் அவர் வந்து அப்படியே அந்த பரிசுத்த பிறப்பில பரிசுத்த நேச்சர்ல அந்த காட்லி நேச்சர் வாஸ் இன் ஹிம் இன் ஹியூமன் ஃபார்ம். வேறஸ் அதனாலதான் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். ஆனா நமக்கு பாவிகளா இருந்த நாம் இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த ஃபேமிலிக்குள்ள போகிறதுக்கு நாம மறுபிறப்பு அடைகிறோம். நாம வி ஆர் born again கிறிஸ்டியன். ஸோ பேதுரு அதை கொஞ்சம் வலியுறுத்துறாரு. ஹவு வி பிகம் அ நியூ கிறிஸ்டியன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அதுல நமக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. when we are born again we have a hope. that hope is an eternal hope. அது நமக்குள்ள நித்திய வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கை. அப்போ இது யாரால் நமக்கு கிடைக்கப்பட்டது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். சரி, அப்ப அந்த அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாடாதது, அழியாதது, மாசற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இட் வில் நாட் கெட் ஃபேட் அவே. இட் வில் நாட் கெட் ஃபேடட் அவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அழியாதது அல்லது வாடாதது. இட் வில் நாட் கெட் ஃபேடட் அவே. வாடாதது ஒரு குறைஞ்சு போகாது. நாள் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் குறையிறது, அப்படியே கொஞ்சம் மங்கி போகிறது, அந்த மாதிரியான நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஜீவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், ஜீவனுள்ள ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையினால நமக்கு இது அழியாத ஒரு வாடாத நம்பிக்கையாய் நமக்கு அதை அவர் கொடுத்திருக்கிறார். இது இந்த இட்டர்னல் லைஃப இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, நம் பரலோகத்திலும் அதை நாம் we are to continue in the eternity. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்க பெற்றுக்கொள்ளுகிற சுதந்திரம் அல்ல அது. இங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நாம் பரலோகத்திலும் தொடர்ந்து நித்தியமாய் அதை அதை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக அது வாடாதது மாத்திரம் அல்ல, அழியாததும் கூட, இம்பெரிஷபிள். சோ மற்ற உலக காரியங்களை போல அழிந்து போவதல்ல, இம்பெரிஷபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னு சொன்னா, இட் இஸ் த்ரூ த பவர் ஆஃப் காட். அவருடைய வல்லமையினால் நமக்கு கிடைக்கப்பட்ட, அவருடைய இரக்கத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த நம்பிக்கை, இந்த நித்திய ஜீவன், அது அழியாதது, வாடாதது. அடுத்ததா என்னது? மாசற்றது, குறைவற்றது, அதுல குற்றம் இல்லாதது. அந்த இட்டர்னிட்டிக்குள்ள நாம அப்படி இருக்க முடியும். அதனாலதான் ஹாரியட் ஹீபர்ட்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வல்லமை தான் நமக்கு என்னவாம்? அரணும் கோட்டையுமா. இத நல்லா புரிந்த தாவீதுதான் சொல்றாரு, கர்த்தரின் நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு அரணும் என் கோட்டையுமா இருக்கிறார் சொல்றாரு இல்லையா? அது மாதிரிதான் இஸ் a garrison in which we find our security, and the power of God will keep us in that security. அந்த இட்டர்னல் லைஃப் உள்ளாக அதை விட்டு விலக முடியாதபடி நம்மை காத்து கொள்ளுகிற. அகெயின் இட் இஸ் த்ரூ அவர் ஃபெய்த், பட் ஸ்டில் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு பி ஃபெய்த்ஃபுல். அதை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய விசுவாசத்தையே துவக்குகிறவர் நம் ஆண்டவர், விசுவாசத்தை ஈவாய் கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அதை one who keeps the faith is also our God. So nothing is due to us. It is nothing is because of us, but we enjoy everything through him, because of him. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். And we are blessed and we are the privileged one to him inherit all these things. அதுல first and foremost பேதுரு முக்கியமாய் கருதினது எதுன்னு சொன்னா, இந்த நம்பிக்கை. நமக்கு அந்த நம்பிக்கை இழந்து போகிற சமயங்கள்ல தான் நமக்கு அந்த நம்பிக்கையினுடைய மதிப்பே தெரியும்.
சூழ்நிலைகள் நமக்கு அப்படி ஒரு நெருக்கமாய் உண்டாகும் போது, முக்கியமா இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அவதி, ஒரு என்ன சொல்றது? ஒரு அவசரமான, ஒரு தீவிரமான, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் இந்த நம்பிக்கை எவ்வளவு நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ள முடியும். எல்லாமே நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதனுடைய மதிப்பு அநேக சமயங்கள்ல நாம உணர்வது இல்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதை பற்றி இவ்வளவு ப்ரிவிலேஜ்டா நம்ம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு சொந்தம். காட் ஹஸ் given us that inheritance அப்படின்லாம் நம்ம கேட்கறது நம்ம சந்தோஷமா இருக்கு. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை அவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் எலெக்ட் பீப்புள், உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்காரு. உங்க சுதந்திரம் எப்படிப்பட்டது? அழியாதது, மாசற்றது. உங்களது வாடாத ஒரு நம்பிக்கை உள்ளது, நித்திய வாழ்வுக்கானது. இங்க மாத்திரம் அல்ல, இங்குள்ள உலக இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, அது பரலோக இன்ஹெரிட்டன்ஸ். இதெல்லாம் சொன்ன பிறகு அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, கொஞ்ச காலம் இப்ப நீங்க உபத்திரவப்படுறீங்க. ஆனா உபத்திரவப்பட வேண்டியது அவசியம். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு இந்த உபத்திரவங்களின் வழியாக இல்ல, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறப்போன்னு சொல்றாரு, அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஒன்று. தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ கொஞ்சம் தேவ பக்தியா இருக்கிறதுக்குன்னு நீ நினைச்சாலே போதும். ஆனா மனதா இருந்தாலே நீ தீங்கு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு சொன்னாரு. சோ ஒரு எந்த விதமான பாதிப்புமே இல்லாம ஒரு நல்ல விசுவாசி இருக்கவே முடியாது. ஏன்னா பரலோகத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்களாம். ஹாவ் யூ எனி ஸ்கார்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு. சோ நமக்கு ஒருவேளை தழும்புகள்னு உடம்புல அடி, தழும்பு, சூடு அப்படி இல்ல. வாட் எவர் வி ஹவ் அண்டர்கான், காட் நோஸ் இல்ல. அவருக்கு தெரியாத ஒரு காரியமும் இல்லை. சோ நம்மையும் இப்படிப்பட்ட காரியங்களில அனுமதிக்கிறாருன்னு சொன்னா நோக்கம் இருக்கு. தேர் இஸ் அ பர்பஸ். தேர் இஸ் அ பர்பஸ். அதனால we should get encouraged that we are the elect. We are the elect to undergo this kind of suffering. அதுக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னா நாம அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். பாருங்க, பரலோகத்துல போகும்போது நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்க, நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்கன்னு. ஏன்னா நமக்கு பாடுபட்டதை அவருக்கும் தெரியும், பரலோகத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகத்தான் ஆஹ் அதுக்காகத்தான் பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்லன்னு. ஏன்னா நிச்சயமா நமக்கு பின்னால ஒரு மகிமை உண்டு. நமக்கு கொடுக்கப்படுகிற, நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகள், அதாவது பாடுன்னு சொன்னா we cannot have a title like this. ஒரு இதுதான் பாடு அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே முடியாது. அது மனசளவுல இருக்கிற பாடா இருக்கலாம், வெளியாக தெரியாத ஒரு பாடா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பாடா இருக்கலாம், எண்ணங்கள்ல இருக்கிற பாடா இருக்கலாம். எப்படியானாலும் சரி, ஆனா எல்லாவற்றுக்குமே என்ன உண்டு? கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் எல்லாம் அறிந்த தேவன் தான். அதுதான் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். God knows everything. So that is the greatest support we have. No man can understand. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய உறவுகளில நெருக்கமா இருந்தாலும், கணவரோ அல்லது பெற்றோரோ யாரா இருந்தாலுமே, அவங்க எல்லாரும் காட்டிலும் நம்மை அறிந்தவர் யார்? நம்ம ஆண்டவர். அவருக்கு தெரியும். அவர் நமக்கு ஏற்படுகிற, நமக்கு நம்முடைய எண்ணங்களில வருகிற, நமக்கு நேரிடுகிற மன கஷ்டங்கள், மனவேதனைகள், பாடுகள், வாட் எவர் மேபி, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால அவர் இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாம நமக்கு ஒன்றுமே நேரிடாது. அதையும் நாம நல்லா விளங்கி கொள்ளணும். ஃபார் ஹிஸ் சில்ட்ரன், ஃபார் த பிலீவர்ஸ்,
விதவுட் காட்ஸ் பெர்மிஷன் நத்திங் வில் ஹேப்பன் டு அஸ். எதுவுமே ஆக்சிடென்டல் கிடையாது, அசந்தர்ப்பமா நடக்கிறதே கிடையாது, எல்லாமே அவருடைய திட்டம். தட் இஸ் வை வி ஆர் கால்ட் தி elect. அந்த எலெக்ட்ங்கிற வார்த்தை எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ் வேர்டு, எவ்வளவு ஒரு சிக்னிபிகண்ட் வேர்டுன்னு நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒவ்வொன்றுக்குமே வி ஆர் தி சோசன். அதனாலதான் நமக்கு அதை ஆண்டவர் தருகிறார். இப்போ அடுத்த வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ we cannot compare the again the sufferings of one person with another person. எந்த கிரேடு, இந்த லெவலு, இந்த மாதிரியே இதே டைப்பா அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அததான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா அவருடைய சுவிசேஷங்கள்ல பல சமயங்கள்ல அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. 5, 2, 1 ஏன் கொடுக்குறாருன்னா அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அவர் தராரு. அது போலவே தான் இங்கேயும் நாம இந்த மாதிரி பாடுகள் அனுபவிச்சிருந்தாதான் அது பாடு, இந்த பாடு எல்லாம் ஒரு பாடு இல்லை அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. அந்த அவங்களுக்கு அவருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அளவின்படியே, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அளவின்படியே, அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே நமக்கு அதை கொடுக்கிறாரு. அந்த நோக்கம் என்ன? அது புடபடப்பட அந்த பொண்ணை எப்படி சோதிப்பாங்க, நீங்க சோதனைன்னு போட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆல்வேஸ் பிப்ளிக்கல் டெஸ்டிங் இஸ் பை ஃபயர். கொரிந்தியன்ஸ்லயும் பவுல் அப்படிதான் எழுதுறாரு, இட் இஸ் ஆல்வேஸ் பை ஃபயர். யோபுவே அந்நாட்களிலேயே அவர் சொல்லியிருக்கிறார், புடமிடப்படும், என்னுடைய விசுவாசம் புடமிடப்படும், ஆனா நான் வெளியே படும்போது நான் பொன்னாய் விளங்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது போல நாமும் என் வழியே அவர் அறிந்திருக்கிறார். நாம படுற பாடுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய உற்சாகம், அதுதான் நமக்கு இருக்கிற என்ன சொல்றது, ஒரு பெலன், என்கரேஜ்மெண்ட். In this way only we are actually the chosen from others. But others cannot experience this அண்டர்ஸ்டாண்டிங். இந்த என்கரேஜ்மெண்ட்டும் இந்த பலனும் மற்றவர்களுக்கு இருக்காது. மற்றவங்க சோர்ந்துருவாங்க, மற்றவங்க அப்படியே they will succumb to this, they will even become tired of this, desperate. பட் நமக்கு why we need not na, we have this support, we have this understanding that we have the Lord who knows. மறுபடியும் First Corinthiansல பார்க்கிறோம், he will test us only up to what level we can bear. That also we should remember. So we are chosen to that level. எந்த லெவல் அளவுக்கு நான் பாடுபடணும், உபத்திரவங்களை சகிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், என்னால சகிக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஒரு கோச்சுக்கு ஒரு விளையாட்டுல பாத்தீங்கன்னா இந்தந்த இந்தந்த பார்ட்ஸ் அவன் நல்லா செய்ய முடியும், இந்தந்த மெத்தட்ஸ் அவன் அந்த விளையாட்டுலயே இந்த போர்ஷன் அவன் நல்லா செய்வான் அப்படின்னு அந்த இடத்துக்கு அவனை குறிப்பிட்டு வைப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் அவன் நல்லா செய்வான்னு அவனுக்கு தெரியும். அது போலதான் ஒரு கோச்சுக்கே அவ்வளவு தூரம் தெரியும் போது ஆஸ் டீச்சர்ஸ் நாமே தெரியும் இல்லையா? நம்ம சில பேரை டான்ஸுக்குன்னு எடுப்போம், சில பேரை பேச்சுக்குன்னு எடுப்போம், சில பேரை வரைகிறதுக்கு எடுப்போம், எல்லாரையும் ஒரே மாதிரி எடுக்க மாட்டோம். அது போல ஆண்டவரும் நம்மை எந்த அளவுக்கு இவங்களை சோதிக்கணும், எவ்வளவு தூரம் இவங்க தாங்குவாங்க, எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்ப நமக்கு நிறைய நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணுதான் செய்யணும். என்னன்னா, காட் ட்ரஸ்ட்ஸ் அஸ், நம்மேல் அவர் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நான் இதை தாங்கிக் கொள்ள முடியும்னு நம்பிக்கையை வச்சிருக்கேன். யோபுவை காட்டிலும் நாம ஒன்றும் பெரிய பட்டதில்லை. அதுக்கு மேல இப்ப நம்ம ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. நம்ம ஆண்டவர் பட்ட பாடு நாம படல, அது ஒண்ணு. மனுஷனா நம்ம பார்த்தோம்னா யோபுவை பார்த்தா யோபு மாதிரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை வரல. ஆனாலும் யோபுவே வாயில தவறாம விசுவாசத்துல குன்றாம இருந்தது போல நம்மையும் அவர் எதிர்பார்க்கிறார்.
நாமும் அப்படி வெளிப்படும் போது அவர் என்ன செய்யறாரு? வாக்கு பண்றாரு, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோ தட் இஸ் அவர் ரிவார்ட். வி ஆல்வேஸ் அவர் ரிவார்ட். அந்த ரிவார்டை நோக்கி தான் நம்ம லைஃபே இருக்கு. நம்ம ஒரு நித்தியத்திலே நித்தியம் இங்க இருந்துட்டால இருந்தாலும் நம்ம நித்தியத்தை நோக்கியே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம நித்தியத்தையே தான் பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். So Peter compares the testing of gold with the testing of faith. The faith is much more precious than gold. So it is often put to test. ஏதோ ஒரு தடவை இல்லை, often put to test. ஏன்னா அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? அந்த ஃபெய்த்லயே ஸ்டெட்ஃபாஸ்டா இருப்போம். அந்த ஃபெய்த்லயே இன்னும் டீப்பன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா அப்படியே லேசா அப்படியே மேலோட்டமா போயிடும். சம்டைம்ஸ் வி மே ஈவன் ஃபால்டர். அதனாலதான் அப்பப்போ டெஸ்ட் கொடுத்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா, எதுக்காக அவங்க வாரம் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க? அந்த பிராக்டிசஸ்ல இருக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு தானே. அதே போலதான் இதுவும். So our faith should be refined and becomes more stronger. இது நம்ம சரியான நோக்கத்துல எடுத்துக்கொள்ளலைன்னா, instead of becoming stronger, we will become harder. See, there is a lot of difference between strength and hardness. Hard ஆயிட்டோம்னா உடைச்சு போயிடும். Hardness is not what we is expected. Strength is what is expected. அந்த தன்மை இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். இறுகி போய் முறுக்கி போய் இருக்கிறது இல்ல. அந்த இழகின நிலையிலேயே ஸ்ட்ரென்த் உள்ளதா இருக்கிறது தான் அந்த டெஸ்ட். Suffering and the right perspective of suffering. That is what God wants us to experience. அடுத்தது 8:9 பார்க்கிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்ப நம்முடைய ஆத்தும ரட்சிப்புங்கிறதுன்றதுக்கு அடையாளம் என்னன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். அப்ப கர்த்தரிடத்துல இருக்க மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம், அதுதான் நம்முடைய பலன். தட் இஸ் வை ரிஜாய்ஸ் இன் த லார்ட்னு சொல்றாங்க. இந்த கிறிஸ்துமஸ் சீசனுக்கே செய்தி என்ன? ஜாய் ஆஃப் த joy to the world. And the joy and the rejoicing is a very typical characteristic of a believer. எல்லா சூழ்நிலையிலும் அவர்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஏன்னா காணாததை தரிசியாததை விசுவாசிக்கிறவர். நமக்கு இதெல்லாம் இவ்வளவு சொல்லி விளக்கி சொல்றாரு. வாடாதது, அழியாதது, மாசற்றது அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்திருக்கோமா? Can anyone describe the eternal qualities, the heavenly blessings? Can anyone visualize it? No. But we believe, we trust. Not because we are able to. It is the Holy Spirit in us which helps us to do that. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு அதை நம்ப வைக்கிறார். உண்மையாவே இந்த வசனத்தை வாசிக்கிறதற்கே வாஞ்சை ஆவியானவர் துணை இல்லைன்னா வராது, வாசிக்கவே முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கிறதற்கு, வசனத்தை படிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கணும்னா ஆவியானவர் உதவி இல்லாம நம்ம எதுவுமே humanly it is not possible. It's very easy to drift away from this if we do not have the blessing of the Holy Spirit. So that is why we should pray for the filling of the Holy Spirit. இவ்வளவு போதாது, இன்னும் வேணும். ஏன்னா நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு?
எக்ஸீடிங்லி அபண்டன்டா அவர் ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு. நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற அபண்டன்ஸ் இல்ல, எக்ஸீடிங்லி அபண்டன்ஸ். அப்ப அந்த ஃபுல்னஸ நாம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆத்தும ரட்சிப்பாகிய அந்த பலனை அடைந்து கொள்ள நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஸோ சால்வேஷன் ஏதோ ஒரு நாள் இல்ல, வாஸ், இஸ் அண்ட் ஷால் பி, கடைசி ரட்சிப்பு. ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் சின், இப்போ ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் ஃப்ரம் த பெனல்டி ஆஃப் சின். ஸோ இந்த மூன்றையும் நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம இங்க வாழும்போது we are living in the power of sin. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? We have to sanctify ourselves. Sanctify and obey to the word of God. Obey to the leading of the Holy Spirit. Live pure. அப்படியே வரதான் we shall be finally saved. அதுதான் சால்வேஷனுடைய ட்ரெண்ட். சரி, இப்ப 10ல இருந்து அவர் கொஞ்சம் வேற தோன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இது ஏதோ சுலபமா சொல்லப்பட்ட காரியம் இல்ல. தீர்க்கதரிசிகள் இதை குறித்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறாங்க. ஆராய்ந்து பார்த்துதான் அவங்க சொல்லிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் காலத்துல இயேசு கிறிஸ்துவே இல்ல, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது. ஆனா அப்பவே அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. ஏசாயாவில் இல்லாத தீர்க்க தரிசனமா? அவர் பிறப்பு, இறப்பு, அவர் நோக்கம், அது எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் சில தீர்க்கதரிசிகளுக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். மேசியாவே வரல, மேசியா வருவாரு, இப்படி வருவாரு, இங்க வருவாரு, எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். நாம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? நாம இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை எப்படி அனுபவிக்கிறோம்? How we proclaim. அத the angels are very curious to see that. ஏன் அந்த வார்த்தையை நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த தேவதூதர்களுக்கு ஏன் அவ்வளவு கியூரியாசிட்டி அப்படின்னா, அவர்களை காட்டிலும் சற்று குறைவாதான் நம்மளை படைச்சிருக்காங்க. ஆனா அவர்களுக்கு இல்லாத சில ஸ்பெஷல் யூனிக் ஃபீச்சர்ஸ நமக்கு கொடுத்திருக்கிறார். சால்வேஷன் கேன் பி ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் நாட் ஃபார் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் கேன் நாட் பி சேவ். அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கல, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய. இயேசு கிறிஸ்து அங்க ட்ரினிட்டி காட் அவரை ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க. அவர் இந்த மனுஷருக்காக பூலோகத்துக்கு வந்துட்டாரு. அவர் இந்த மனுஷருக்காக தன்னையே பலியா கொடுத்தாரு. இதுக்கு பிதா தன்னுடைய குமாரன் அனுப்புனாரு. ஸோ தே ஆர் ஆல் வெரி வெரி கியூரியஸ் அபவுட் த ஹியூமன் ரெஸ்பான்ஸ். அப்ப நாம என்ன செய்யறோங்கிறத அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம பற்றிய ஒரு பெரிய அக்கௌண்ட் அவங்களுக்கும் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோன்றத கர்த்தர் பாக்குறாரு, ஆவியானவர் பாக்குறாரு, தூதரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் பாக்குறாங்க. அப்ப அவங்களும் வருத்தப்படுவாங்க. இந்த மனுஷனுக்கா, இப்படிப்பட்டவங்களுக்கா இது வந்திருக்கு, இப்படி ஆண்டவர் தியாகம் பண்ணாரு அப்படின்னு அவங்க கூட யோசிப்பாங்க. So all our activities, all our responses, all our spiritual development, growth, they will be happy when we grow in Christ, when we mature in Christ, when we get transformed, when we get being born again. All those things will make them happy. அதே மாதிரி நாம் செய்கிற
அறியாத சில தவறுகள். Sometimes when we reject, sometimes when we rebel, sometimes when we go against, drift away from the truth, then also they will be wondering and they'll be so sad. So அதெல்லாமே விட்னஸஸ், திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இவர்கள் எல்லாம் அதிலும் இன்க்ளூடட். அப்போ we have to be always conscious of all these things. அதை பற்றி, அதை தூதர்களை பற்றி. எனிவே, சேவிங் a life is wonderful. ஒருவனை காப்பாத்துறதுங்கிறது இப்ப இந்த வெள்ள சமயங்கள் எல்லாம் கூட நிறைய பேரை பார்த்தோம். அப்படியே கைய தொங்கிட்டு, அவங்களே 2 காலம் இல்லாம எதுலயோ தொங்கிட்டு இன்னொரு ஆளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். பட் an eternal soul is more wonderful. ஆத்துமாவை ரட்சிக்கிறது அதை விட பெரிய அற்புதமான காரியம். நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்ததே உலகத்துல பெரிய அற்புதம். உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் இருக்கான்னு கேட்டா நிறைய சமயம் யோசிக்கிறோம், என்னவா அற்புதமா நமக்கு நடந்திருக்குன்னு. பல சமயங்கள்ல நமக்கு அற்புதமா ஒண்ணுமே நடக்கலன்னு நம்ம யோசிக்கிற வேலையில ஆண்டவருடைய பிள்ளையா மாறுனதே பெரிய பெரிய. என்னை மாத்திருக்காரே ஆண்டவர், என்னை அவருடைய பிள்ளையா தெரிந்து கொண்டாரே, அதுவே ஒரு பெரிய அற்புதம். அதுதான் ரட்சிப்பின் ஒரு பெரிய மகத்துவம். God's desire and hope is that all men would come to salvation. அததான் ப்ராஃபிட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாங்க, அதுதான் பிரசங்கிமார்கள் போதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ஏஞ்சல்ஸும் கியூரியஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Prophets are spokesmen of God. They proclaimed God's word, they predicted the future. இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்துல 330 தீர்க்க தரிசனங்கள் உண்டு. எல்லாமே நிறைவேறியாச்சு. அவருடைய உயிர்த்தெழுதலோடு எல்லாமே நிறைவேறியாச்சு. இனி வரக்கூடிய காரியங்கள் சிலது உண்டு. இந்த 330 நிறைவேறிடுச்சு. அப்போ டாக்டர் டோனர்னு ஒருத்தர், அவர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளு. அவருடைய புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை குறித்து 8 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினாலே he would be 1 in 10 of the power of 17. 10 to the power of 17. 10க்கு பின்னால் அத்தனை zeros. 10 to the power of 17. ஒரு 1 in 10 to the power of 17 அப்படின்னா 8. இங்க பாருங்க 330. அப்ப எப்பேற்பட்ட சிறந்த ஒரு ஆண்டவர் நம் ஆண்டவர். அவ்வளவு தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றின ஆண்டவர் அவ்வளவு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிறார். அதே அடுத்தது யோசித்து பார்க்கும்போது, வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ், வாட் அன் ஆசம் காட் வி ஹேவ். நினைத்து நினைத்து நாம் என்ன செய்யணும்? புகழணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும், மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும். ஸோ வேற எந்த புத்தகத்திலையும் இந்த அளவுக்கு ரிலிஜியஸ் புக்ஸ்ல ப்ராஃபட்டிக் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது, ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸும் கிடையாது. நம்ம நிறைய சீக்ஸ் ஹேவ் அ புக், முஸ்லிம்ஸ் ஹேவ் அ புக், ஹிந்துஸ் ஹேவ் அ புக். எல்லா ரிலிஜன்லயும் புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ப்ராஃபட்டிக் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸும் கிடையாது. That is another uniqueness of our Bible and our Lord Jesus Christ. So நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் அவரோடையே கூட பல சமயங்கள்ல இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா, அவர் பிறந்தப்போ ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, அவர் மரித்தப்போ ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, அந்த டோம்ல ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, அவர் பரலோகத்துக்கு ஏறும்போது ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க இந்த redemptive பிளானை they are very very curious. So that is why we read, ஒரு மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன்னா they are very happy that the redemptive plan is fulfilled in that person. அதுதான், அதைத்தான் நாம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நாம we should move towards that. அதற்கு நாம அட்வான்ஸ் பண்றதுக்கு, உதவி செய்யறதுக்கு நாம அதற்குள்ளாக கடந்து செல்லணும்.
இப்போ ஒரு மனுஷன் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனா அவன் அங்கிருந்து சுகம் பெற்று வெளியே வரலாமே ஒழிய, ஆனா சுகம் பெற்ற பாவியா தான் வெளியே வர முடியும். ஒரு மனுஷன் சர்ச் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தா கூட ஒரு ரிலீஜியஸ் சின்னரா வெளியே வரும். ஆனா ஒரு மனுஷன் சிலுவைக்கு போயிட்டானா, சிலுவை அண்டையில் வந்து நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கினான், வாழ்வடைந்தேன். So, he will live as a forgiven sinner. When a person comes to the cross, he will become a forgiven sinner. So there will be no more sin in him. பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்த ஒரு அனுபவத்துல அந்த சால்வேஷன், இந்த ஒரு பெரிய அற்புதமான இந்த சால்வேஷனை தான், அதை நான் பாக்குறதுக்கு தான் தூதர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. Aren't we, what should I say, not curious, not surprised, but happy? Aren't we also rejoicing because of the salvation? நமக்கு மாத்திரம் இல்ல, நாம ஒரு சோலை நமக்குள்ள கொண்டு வந்தோம்னா, அது ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்போது அந்த சந்தோஷம் வேற எந்த சந்தோஷத்திற்கும் ஈடாகாது. சரி, இப்ப 13ல இருந்து 16 வரைக்கும் அது ஒரு போர்ஷன். அதுல அவர் என்ன பத்தி பேசுறாருன்னு சொன்னா, ஹவு டு வாக் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அப்படி அதை பற்றி பேசுறாரு. வாக்கிங் இன் லைட் ஆர் வாக்கிங் இன் தி கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் இட் அவுட் சைட். இதெல்லாம் உள்ள நாம ஏற்றுக்கொண்டோம், அனுபவிக்கிறோம். இதை நாம் வெளியே எப்படி காண்பிக்கிறது? 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் அவருடைய ரூட்டுக்கு போயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்ப வந்து ஒரு இஃப் யூ ஹாவ் அ வூண்ட், அது என்ன செய்யும்? பஸ் வைக்கும். அதுக்கு நீங்க வந்து ஆயின்மெண்ட் போடுவீங்க, அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள்ல அது மேல வந்து அப்படியே ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? பஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பஸ்ஸை எடுக்காம நீங்க மேல மூடி மருந்து பூசி பூசி பண்ணீங்கன்னா, இட் வில் நெவர் கெட் ஹீல்டு. வாட் யூ ஷுட் டூ, யூ மஸ்ட் ஓப்பன் த வூண்ட், பிரஸ் அவுட் த பஸ், அப்புறம் மருந்த போட்டாதான் அந்த வூண்டு ஹீல் ஆகும். அது மாதிரி இந்த ரூட்டை பிடுங்கணும். ரூட்டை பிடுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப அதே போல இங்க ஃபர்ஸ்ட் அவர் ரூட்டை டச் பண்றாரு. என்னன்னு பாருங்க, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்க. இப்ப இதுக்கு முன்னால அவர் சொன்னார், நாம பெற்றுக்கொள்கிற சுதந்திரத்தை குறித்த நம்பிக்கையை பேசினார். இப்போ அவர் பேசுற நம்பிக்கை என்னவா, நாம இனி வரப்போகிற, அதாவது அவருடைய வருகையில நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த கிருபைக்கு, தட் சால்வேஷன், ஃபைனல் சால்வேஷன், அதற்கு ஆன கிருபையை பெற்றுக்கொள்வதை குறித்த பூரண நம்பிக்கையை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அதனாலதான் sanctification always goes with obedience. When we are sanctified, we next response would be outward response would be inward. We are sanctified. Outward experience, outward expression will be obedience. To obey what? To the word of God. சரி, இந்த மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அந்த மனதின் அறையை கட்டிக்கொண்டுங்கிறது தான் gird up the loins of your mind. நம்ம எல்லா காரியத்துக்கும்
ஆரம்பம் இங்க சிந்தனை. சிந்தனையை நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோமானால் நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவுட்வர்ட் ரெஸ்பான்ஸ் would be more fruitful, more peaceful. சிந்தனையில நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னா, if we are loose in our mind, அதனாலதான் லூசுங்கிறாங்க. இந்த லூசுனா நம்ம மைண்ட் திங்கிங், ஸ்லாப்பி திங்கிங். when we have uncontrolled thinking, sloppy thinking, then that is a very nice word, the sloppy thinking. அந்த அந்த மாதிரி நாம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ rational and reflective powers of our mind should be under control. reflective powers என்னன்னா அப்படிங்கிறதுக்குள்ள நினைக்கிறதுக்கு முன்னால வந்துடும் ரிஃப்ளெக்ஸஸ். நம்ம யாராவது இப்படி இங்க ஒரு பிரிக் பண்றாங்கன்னு வைங்க, பிரிக்கோ பிஞ்சோ பண்ணா உடனே கை என்ன ஆகுது, பட்டுன்னு அடிக்க போகுது இல்லையா? நீங்க யோசிக்கவே இல்லையா, எனக்கு குத்துறாங்க, வலிக்குது, அதனால கையை தூக்குறேன் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. அதான் ரிஃப்ளெக்ஸ், அனிச்சை செயல். அந்த அனிச்சை செயல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நம்முடைய, ஏன்னா அனிச்சை செயல்ல நிறைய தப்பு நடக்குது. அனிச்சை செயல்ல தான் கோபம், கொலையே நடந்தது. வார்த்தைகள், கொல்லுகிற வார்த்தைகள், பயங்கரமான காரியங்கள் நடக்குது. அனிச்சை செயல், யோசிக்கிறதே இல்லை. அப்படி யோசிக்காம செய்யற காரியங்கள் நிறைய தவறான காரியங்களா தான் இருக்கு, நல்ல நன்மையான காரியங்களாவே இல்லை. இடம், சூழ்நிலை, யார், என்ன, இது எல்லாமே யோசிக்காம தான் நம்ம நிறைய சமயத்துல ரியாக்ட் பண்ணிடுறோம். ரொம்ப சாதாரணமா. why? Because our mind is not under control. So what we should learn is to gird our mind. அறையை கட்டிக்கொண்டு, அந்த அறையை கட்டுனா எப்படி, பேண்ட், பாவாடை எல்லாமே இறுக்கி கட்டுனாதான் அது ஒரு நமக்கு ஒரு கிரிப் இருக்கும், ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அது மாதிரி மைண்டையும் நம்ம என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த செயல்பாடுகள் கண்ட்ரோல்டா இருக்கும். இதுக்கும் நமக்கு என்ன வேணும், கிருபை. அந்த கிருபை இல்லாம நம்ம இதை செய்ய முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாம நாம் இதை செய்ய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், சிந்தனையில் போராட்டம் நிறைய பேருக்கு உண்டு. சிந்தனையிலே போராட்டம், கான்ஃபிளிக்ட்ஸ் இன் த மைண்ட். ஏன்னா your mind says you do this, but your spirit says you do that. ஸோ இது ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை நான் செஞ்சது ரைட்டா, நான் ஏன் இப்படி செய்யறேன், நான் இப்படி செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நமக்கு இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே பதில், presence of God. Go to his presence, surrender ourselves, pray, ask the Holy Spirit to take control. மைண்ட கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தின் ஒரு டைமென்ஷன் என்னன்னா, gird the loin of our mind. எங்க மனதின் அரைக்கச்சையை இருக கட்டுமாண்டவரே அப்படின்னு நாம ஜெபிக்க இந்த நாட்கள்ல நமக்கு ஆலோசனையை கர்த்தர் தருகிறார். சரி, இதோடு நம்ம இது எனக்கு ரொம்ப அவசியம். இந்த பர்டிகுலர் இதை நான் சொல்றேனே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்கிட்டயே பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய சமயத்துல அந்த ஒரு ரிஃப்ளெக்டிவ் reactions இருக்கு. So that is why they say reactions are more harmful than actions. ஆக்ட் அடிக்கிறது ஒரு பக்கம்னா, அதுக்கு ரியாக்ட் பண்றான் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப மோசம். So the reaction sometimes, we plan, we think, we scheme up, அதெல்லாம். So all that is leading us away, drifting away from the
holiness of God, the character of God. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து மெச்சூரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்ஸில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ with this, let's continue in the next week. Once again, I express my apologies for the delayed posting of the இது. That is because I think நான் நேற்று மார்னிங்கே என்னோட இன்னொரு ஸ்டடி முடிஞ்ச உடனேயே 11 o'clock ஐ had posted, but there was a lot of fluctuations. அதனால அது போகலைங்கிறது நான் பார்க்கல. அனுப்பிட்டேன்னு நான் நினைச்சிட்டேன், அனுப்பிட்டேன். ஆனா அதை ரீச் ஆகல, அது ஆக்சுவலா போஸ்ட் ஆகலைன்றத திரும்ப நான் செக் பண்ணாததுனால அது ஒரு பாடம். இனிமே அதையும் நான் ரெகுலரா ப்ராப்பரா செக் பண்ணணும். அது இன்றைக்கு எனக்கு ஃப்ரெண்ட் மூலமா அது எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஐ தேங்க் காட் ஃபார் இட் அண்ட் ஐ தேங்க் ஹர் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டடியே நடத்த முடிஞ்சது. இட்ஸ் அகெயின் another lesson for me and another indication that God gives. God is interested in this study. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. We are one among the elect என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நோக்கத்துக்காக யூனிக்காக எங்களை நீர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஸ் வச்சிருக்கீங்க சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிவார்டு வச்சிருக்கீங்க. ஆனா எங்க எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க. எங்க எல்லாரையும் நீ தெரிந்து கொண்டிருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் ரிவார்டும் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் காமன் ஆண்டவரே. அதற்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க எல்லாரும் உண்மை ஆராதிக்கிறோம். நாங்க எல்லாரும் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பத்துல ஒன்றாய் இருக்கிறோம். அதற்காகவும் நாங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தப்பனே, இந்த நாளிலும் நாங்க கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்களுக்காக உண்மை துதிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆழமாய் உண்மை ஆண்டவரே நாங்க சேவிக்கிறதற்கு தகுதியானவர்களாய் ஆண்டவரே நாங்க இருக்க எங்களுக்கு நீர் கிருபை. எங்களுடைய அனுதின வாழ்க்கை இனி வருகிற வசனங்கள்ல தான் நாங்க இன்னும் எப்படி பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் எப்படி வாழ்க்கையில பிரதிபலிக்கணும், அதையெல்லாம் நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இம்மட்டும் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு நீ உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி நாங்க உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக்கொள்ளும். உங்களுக்கு ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வரத முடியாதவர்களுக்காகவும் இந்த வேலையில உடைய பாதத்துல வருகிறோம். அடுத்த வாரம் நினைவுபடுத்தி அவருடைய அழைத்து வாரோம் சுவாமி. வந்ததுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை நீர் நிறைவாய் கட்டளையிடும். மனதின் காரியங்களை நீர் அறிஞ்சிருக்கிறீர். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உண்மை நோக்கி பார்க்கிறோங்கிறத நீர் அறிஞ்சிருக்கிறீர் சுவாமி. தாப்பனே, எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு தேவைகள் உண்டு, ஒரு ஒரு பிரச்சனைகள் உண்டு சுவாமியை அறிந்த தேவன். எல்லாவற்றுக்கும் நீங்கள் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிட உமை நோக்கி பார்க்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பயங்கரமான மழை, வெள்ளம், புயல், இப்படிப்பட்ட பல காரியங்களினாலும் ஆண்டவரே நீர் எங்களை காத்து இந்த நாளிலும் ஒன்று கூடி நாங்க அப்படி பாத்துல வர்றதுக்கு உதவி செய்தீர். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்னும் தொடர்ந்து நாங்க இதுல உண்மையா இருக்க நாங்க ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, Annie. So thank you everyone. God bless you. Thank you, ma'am. Thank you, Annie. God bless you.